பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமீன். ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண் பார்வையில் ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சில சமயத்தில் சொல்கிறீங்க தானே. ஆண்டவர் உங்களை எப்பவும் நினைவில் வச்சிருக்காரு. அதுதான் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்காராம். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவங்களை அவருடைய கைகளில் வரைஞ்சி வச்சிருக்காரு. ஒரு குடிகாரனை ஆண்டவர் உள்ளங்கையில் வரைஞ்சிருப்பாரா? சிகரெட் பிடிக்கிறவனை கையில் வரைஞ்சி வச்சிருப்பாரா? அப்படிப்பட்டவங்களால் ஆண்டவரால் எப்படி நேசிக்க முடியும்? துன்மார்க்கமாக நடக்கிற ஆளை அப்படி வரைஞ்சி வச்சிருக்க முடியுமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவருக்கு பிரியமாக வாழ உங்களை ஒப்பு கொடுத்தா அவர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சு உங்களை கவனிச்சுட்டே இருப்பார். உங்களுக்கு ஆபத்து வந்தால் பாதுகாப்பார், சோர்ந்து போனால் பலன் கொடுப்பார், வியாதிப்பட்டால் சுகம் தருவார், ஒரு தேவனை ஜெபிக்கும்போது அற்புதம் செய்வார். நான் எப்படி உன்னை மறப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விசுவாசிங்க. ஆண்டவரோட அன்பை சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை மறப்பதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. இன்றைக்கு எனக்கு நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்க, என் காரியத்தை நடத்தி தர போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, அற்புதத்தை எதிர்பார்க்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ.